Chapter 3 Scoping Introduction. Scope அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது வந்து எதை ரெஃபர் பண்ணணும்னா விசிபிலிட்டியை ரெஃபர் பண்ணும். எதோட விசிபிலிட்டின்னு அப்படின்னு பார்த்தோம்னா வேரியபிள்ஸ், பேராமீட்டர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ். வேரியபிள்ஸ், பேராமீட்டர், ஃபங்க்ஷனோட விசிபிலிட்டியை தான் என்ன செய்யுது ரெஃபர் பண்ணும். என்னன்னா எங்கேருந்து ரெஃபர் பண்ணா ஒன் பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம்லேருந்து அனதர் பார்ட் ஆஃப் தி சேம் ப்ரோக்ராமில் அதோட விசிபிலிட்டி எப்படி இருக்கு. அப்போ ஸ்கோப்னு சொன்னோம்னா வேரியபிள்ஸ், பேராமீட்டர், ஃபங்க்ஷன்ஸோட விசிபிலிட்டி ஒரு பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம்லேருந்து அனதர் பார்ட்டில் ஆஃப் சேம் ப்ரோக்ராமில் அனதர் பார்ட்டில் எப்படி இருக்குங்கிறத சொல்லுறது தான் என்னது ஸ்கோப். ஸ்கோப்புங்கிறது விசிபிலிட்டி. எதோட விசிபிலிட்டி? வேரியபிள்ஸ், பேராமீட்டர், ஃபங்க்ஷன்ஸோட விசிபிலிட்டி ஒரு பார்ட் ஆஃப் ப்ரோக்ராமில் அந்த பர்டிகுலர் வேரியபிள், பர்டிகுலர் பேராமீட்டர், பர்டிகுலர் ஃபங்க்ஷன் எப்படி விசிபிளாக இருக்கு, இன்னொரு பார்ட்டில் எப்படி விசிபிளாக இருக்குங்கிறத நம்ம பார்க்கறது தான் ஸ்கோப். இப்போ இந்த இதை வந்து அதர் வேர்ட்ஸில் சொன்னோம்னா, வேற வேர்ட்ஸில் சொன்னோம்னா ஒரு பார்ட் ஆஃப் ப்ரோக்ராமில் எதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது, எதெல்லாம் யூஸ் பண்ண முடியுதுங்கிறது தான் ஸ்கோப். இப்போ ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணோம்னாலே அது என்னதான் இருக்கும்? குளோபல் ஸ்கோப்பில் தான் இருக்கும். குளோபல் ஸ்கோப்பில் இருந்தால் அந்த வேரியபிளை எந்த இடத்துலனாலும் நம்மளால என்ன செய்ய முடியும்? அக்சஸ் பண்ண முடியும். ஒரு நல்ல ப்ராக்டிஸ் வந்து லிமிட் பண்ணுறது தான். குளோபல் அக்சஸ் இல்லாமல் லிமிட் பண்ணுறது தான். பர்டிகுலர் வேரியபிளுக்கு வந்து ஒரு சிங்கிள் டெஃபினேஷன், அதாவது இந்த இடத்துல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு சிங்கிள் டெஃபினேஷனுக்குள்ள லிமிட் பண்ணுறது தான் என்னது ஒரு குட் ப்ராக்டிஸ். அப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ள சேஞ்சஸ் வந்து வெளியே என்ன ஆகாது? அஃபெக்ட் ஆகாது. ஃபங்க்ஷனுக்குள்ள லிமிட் பண்ணுறோம்னா ஒரு சிங்கிள் டெஃபினேஷனுக்குள்ள என்ன செஞ்சிட்டோம்? லிமிட் பண்ணிட்டோம் வேரியபிளோட ஸ்கோப்பை. அப்போ ஃபங்க்ஷனுக்குள்ள சேஞ்ச் நடந்ததுன்னா அது ஃபங்க்ஷனுக்கு வெளியே என்ன செய்யாது? அவுட் சைடில் சேஞ்சை வந்து நம்மளால பார்க்க முடியாது. அதனால ஃபங்க்ஷனோட இதுலேருந்து கால் பண்ணுறதை அன்எக்ஸ்பெக்டட் வேயாக பிஹேவ் பண்ணுறதை நம்மளால என்ன செய்ய முடியும்? குறைக்க முடியும். அது வேரியபிள்ஸ் நம்ம பார்த்தோம்னா அது என்ன சொல்லலாம்? வேரியபிள்ஸ் அட்ரஸ்ன்னு சொல்லலாம், அல்லது ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லலாம், அல்லது பாயிண்டர்ஸ்ன்னு சொல்லலாம். வேரியபிள்ஸை வந்து அட்ரஸ் அல்லது ரெஃபரன்ஸ் அல்லது பாயிண்டர்ஸ், ஒரு ஆப்ஜெக்டோட மெமரியோட அட்ரஸ்ன்னு சொல்லலாம், அல்லது ஆப்ஜெக்டோட மெமரியில் உள்ள ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லலாம், அல்லது ஆப்ஜெக்டில் உள்ள மெமரிக்கு உள்ள பாயிண்டர்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ கோலன் ஈக்குவல்ட்டை வச்சு அசைன் பண்ணோம்னா என்ன செய்யறோம்? அசைனிங் எ வேரியபிள் டு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன செய்யறோம்? அசைன் பண்றோம்னு அர்த்தம். அசைன் பண்றோம்னா மேப் பண்றோம்னு அர்த்தம். அதை கூட பைண்ட் பண்றோம்னு அர்த்தம். அது கூட பைண்ட் பண்றோம். மல்டிபிள் வேரியபிள்ஸை என்ன செய்யலாம்? சேம் இன்ஸ்டன்ஸை வச்சு என்ன செய்ய முடியும்? மேப் பண்ண முடியும். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஈக்குவல் டு சைன் யூஸ் பண்ணுவோம் மேப் பண்ணுறதுக்கு. வேரியபிளையும் ஆப்ஜெக்டையும் மேப் பண்ணுறதுக்கு ஈக்குவல் டு சைன் யூஸ் பண்ணுவோம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில். இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து என்ன செய்யணும்னா இந்த மேப்பிங்ஸ் எல்லாத்தையுமே நேம் ஸ்பேசஸில் வச்சு தான் என்ன செஞ்சுப்போம்? நேம் ஸ்பேசஸ் தான் ட்ராக் பண்ணி வச்சுருக்கோம். இந்த நேம் ஸ்பேஸ் வந்து என்னென்ன வேரியபிள்ஸ் வந்து மேப் பண்ணியிருக்கோங்கிறதுக்கு என்ன செய்யும்? கண்டெய்னராக ஆக்ட் பண்ணும். இப்போ இந்த நேம் ஸ்பேஸ் வந்து டிக்ஷனரி மாதிரி. டிக்ஷனரியில் வந்து ஒரு வேர்டுக்கு ஒரு மீனிங் இருக்கிற மாதிரி இந்த இதில் நேம் ஸ்பேஸில் வந்து என்ன இருக்கும்? மேப் பண்ணியிருக்கோம். இந்த வேரியபிளை இது கூட மேப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கண்டெய்னராக இருக்கும். டிக்ஷனரி வந்து வேர்ட்ஸுக்கும் மீனிங்க்கும் ஒரு கண்டெய்னராக இருக்கிற மாதிரி நேம் ஸ்பேஸ் வந்து என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் இந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணியிருக்கோங்கிறதுக்கு கண்டெய்னராக இருக்கும். இப்போ வேர்ட்ஸ் ஆர் மேப்டு வித் இட்ஸ் மீனிங் இன் டிக்ஷனரிஸ். இப்போ நேம்ஸ் ஆர் மேப்டு வித் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த பர்டிகுலர் நேமுக்கு இந்த ஆப்ஜெக்ட் என்ன செஞ்சுப்போம்? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கொடுத்துப்போம். இப்போ நேமை சூஸ் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை என்ன செய்ய முடியும்? அக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி என்ன நேமில் சூஸ் பண்ணி அசைன் பண்ணி வச்சுக்கோமோ அந்த நேம்ஸை யூஸ் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம்? அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஏ இஸ் ஃபர்ஸ்ட் மேப் டு தி இன்டிஜர் 5. இப்போ இதில் ஏங்கிறது வேரியபிள் நேம், இன்டிஜர் 5ங்கிறது ஆப்ஜெக்ட். தென் பி இஸ் செட் ஈக்குவல் டு ஏ. மறுபடியும் என்ன செய்யறோம்? பி இஸ் செட் ஈக்குவல் டு ஏ. இப்போ பி வந்து என்ன செய்யுது? நவ் பவுண்ட் டு தி சேம் இன்டிஜர் அஸ் ஏ விச் இஸ் 5. இப்போ என்ன எழுதியிருக்கோம்னா அந்த கோட் பார்த்தோம்னா ஏ ஈக்குவல் டு 5. இப்போ ஒரு மேப்பிங் ஏங்கிறது 5 மேப் பண்ணும். தென் பி ஈக்குவல் டு ஏ, பியும் 5 மேப் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்யறோம்னா ஏ ஈக்குவல் டு 3ன்னு என்ன செய்யறோம்? புதுசாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ ஏ வந்து என்ன செய்யும்? சேஞ்ச் வந்து 3 சேஞ்ச் ஆகும். அப்போ பியும் வந்து 3 சேஞ்ச் ஆகும்னா ஆகாது. பி வந்து ஸ்டில் மேப்டு டு இன்டிஜர். ஒன்லி ஏக்கு தான் சேஞ்ச் ஆகிருக்கும். ஏ தான் சேஞ்ச் ஆகிருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ஏ ஈக்குவல் டு 5 தென் பி ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துக்கிறதுனால நெக்ஸ்ட் ஏ சேஞ்ச் பண்ணால் பி சேஞ்ச் ஆகாது, பி சேஞ்ச் ஆகாது.
பி பழைய வேல்யூவோட தான் மேப் பண்ணியிருக்கோம். நம்ம பார்த்தோம்னா ஏ மட்டும்தான் இப்போ நியூ வேல்யூவோட மேப் ஆகும். அப்போ சேஞ்ச் வந்து ஏல மட்டும்தான் அக்கர் ஆகிருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து எப்படி வந்தது, ஏபி வந்து 5 ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருந்தது. இப்போ ஏ வந்து 3யும் பி வந்து 5. இப்போ நியூ மேப்பிங் வந்து இந்த மாடலில் இருக்கும். இப்போ ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்னா எந்த கோடுக்குள்ள அது வந்து விசிபிளா இருக்கோ அதுதான் என்னது அந்த ஸ்கோப் ஆஃப் வேரியபிளோட ஸ்கோப். இதுக்கு வந்து நம்ம என்ன செய்ய மாட்டோம், எந்த ப்ரிஃபிக்ஸஸும் யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ வேரியபிள் ஸ்கோப் நம்ம பார்த்தோம்னா ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்ல டிஸ்ப் a = 7. அப்ப இந்த வேல்யூ a இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியே யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன செய்யும், எரர். இந்த a இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியே நம்மளால என்ன செய்ய முடியாது, யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த a லைஃப் டைம் வந்து இந்த ஃபங்க்ஷன் முடிய வேண்டியதுதான். இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு இந்த a வந்து என்ன இருக்காது, லைவா இருக்காது, டெட் ஆயிடும். அப்ப இந்த a வேல்யூ வந்து எதுக்குள்ள மட்டும்தான் இருக்கும், டிஸ்புக்குள்ள மட்டும்தான் இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் இருக்காதுண்டியோ இந்த a வேல்யூ இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே a ஒர்க்கு இருக்காது. அப்ப லைஃப் டைம் ஆஃப் தி வேரியபிள் வந்து அந்த ப்ரொசீஜர் இருக்கந்தண்டியும் தான். அந்த ப்ரொசீஜர் எண்ட் ஆயிடுச்சுன்னா அந்த வேரியபிளோட லைஃப் டைம் இருக்காது. அதனால ஏ டிஸ்பிளே அவுட்புட்டுக்கு வெளியே இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியே நம்ம ஏ ஆக்சஸ் பண்ணோம்னா எரர் தான் வரும். நெக்ஸ்ட் LEGB ரூல். சாப்டர் 3 ஸ்கோப்பிங். LEGB ரூல். இப்போ ஸ்கோப்னா என்னன்னா அது என்ன செய்யுதுன்னா எதெல்லாம் டிஃபைன் பண்ணுது, ஆர்டர் இன் விச் வேரியபிள் ஹாவ் டு மேப் டு தி ஆப்ஜெக்ட் இன் ஆர்டர் டு அப்டைன் தி வேல்யூ. அதாவது என்னன்னா ஆர்டரையும் சேர்த்து என்ன செஞ்சிருக்கோம், மேப் பண்ணியிருக்கோம். அதாவது வேல்யூ எடுக்கிறதுக்கு என்ன ஆர்டர்ல எடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் எதில் தான் டிஃபைன் பண்ணிப்போம், ஸ்கோப்ல தான் இருக்கும். இப்போ x = அவுட்டர் x வேரியபிள், தென் டிஸ்பிளே x = இன்னர் வேரியபிள், பிரிண்ட் x டிஸ்பிளே. இப்போ அவுட்புட் பார்த்தோம்னா அவுட்டர் x வேரியபிள், இன்னர் x வேரியபிள் அப்படின்னு கிடைக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து என்ன செய்யுது, டிஃபரெண்ட் அவுட்புட்ஸை கொடுக்குது. சேம் வேரியபிள் எக்ஸுக்கு என்ன செய்யுது, வேரியபிள் நேம் என்னதுதான், சேம் எக்ஸ் தான். ஆனா என்ன கிடைக்குது, டிஃபரெண்ட் அவுட்புட் கிடைக்கும். ஒன்னு வந்து இன்சைட் தி ஃபங்க்ஷன் டிஸ்பிளே அண்ட் இன்னொன்று வந்து அப்பர் லெவல். இப்போ டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷன் தென் என்ன செய்யறோம், பிரிண்ட் எக்ஸ். இப்போ இந்த பிரிண்ட் எக்ஸ்ங்கிறது இந்த அவுட்டர் எக்ஸ் வேரியபிளை டிஃபைன் பண்ணுது. டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷன்ல உள்ளதுல இன்னர் எக்ஸ் வேரியபிளை என்ன செய்யும், அக்சஸ் பண்ணும். இந்த எக்ஸ்ங்கிறது இன்னர் எக்ஸ் வேரியபிள், தென் இந்த எக்ஸ்ங்கிறது இந்த அவுட்டர் எக்ஸ் வேரியபிள். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பிரிண்ட் எக்ஸ் கொடுக்கறதுனால இந்த அவுட்டர் எக்ஸ் வேரியபிள் கிடைக்கு. தென் ஃபங்க்ஷனை கால் பண்றோம், டிஸ்பிளே இன்னர் எக்ஸ் வேரியபிள் அவுட்புட்டா கிடைக்கும். இப்போ outer x variable is printed when x is referenced outside the function definition. function definitionக்கு outsideல x கொடுத்தோம்னா outer variable. function definitionக்கு உள்ள என்ன செய்யறோம், டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனுக்கு definitionக்கு உள்ள x ரெஃபர் பண்ணோம்னா நமக்கு என்னது, inner x. அப்ப டிஸ்பிளே எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா இன்னர் x பிரிண்ட் ஆகும். xங்கிறது வந்து என்னது, இன்சைட் தி ஃபங்க்ஷன்ல உள்ள x கிடைக்கும். இப்போ வெளியே பண்ணணும்னா அவுட்சைட் x வேரியபிள் வந்து எப்போ கிடைக்கும், அவுட்டர் சைட்ல. ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்கு அவுட் சைட்ல இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், அவுட்டர் எக்ஸ் வேரியபிள். இன்னர்ல இன்னர் எக்ஸ் வேரியபிள் கிடைக்கும். அப்ப நமக்கு வந்து எந்த இடத்துல என்ன வேரியபிள் வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரூல் வேணும். பிக் பண்றதுக்கு என்ன வேணும், அதாவது in order to decide from which scope of a variable has to be picked, a rule is to be followed. ரூலை வந்து நம்ம என்ன செஞ்சானோம், ஒரு ரூலை ஃபாலோ பண்ணியானோம். இந்த எல்ஜிபி ரூல் வந்து இந்த ஆர்டரை, இந்த ஸ்கோப் ரெசல்யூஷனை எந்த இடத்துல என்ன வேரியபிள் வந்து சர்ச் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு என்ன கொடுக்குது, ஒரு ரூலை கொடுக்குது. இப்போ ஸ்கோப் ஹையரார்கி வந்து ஹையஸ்ட் டு லோயஸ்ட் பார்க்கும். ஃபர்ஸ்ட் வந்து எதை எடுத்துக்கணும், லோக்கல் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன், அதாவது ஃபங்க்ஷனுக்குள்ள கிளாஸுக்குள்ள டிஃபைன் பண்ணியிருக்கிறத எடுத்துக்கணும். தென் என்க்ளோசிங் ஃபங்க்ஷனுக்குள்ள, அதாவது நெக்ஸ்டிங் ஃபங்க்ஷனுக்குள்ள உள்ளது. நெக்ஸ்ட் தான் என்ன எடுத்துக்கோ, குளோபல் அப்பர் மோஸ்ட்டுக்குள்ளது. தென் தான் பில்ட் இன் ரிசர்வர்ஸ் அல்லது மாடு. ஃபர்ஸ்ட் இது வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து எதுக்கு, லோக்கலுக்கு. தென் என்க்ளோஸ்டு நெஸ்டட் ஃபங்க்ஷனுக்கு என்க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுக்கு, தென் குளோபலுக்கு, நெக்ஸ்ட் வந்து பில்டினுக்கு. இது எல்ஜிபி ரூல் பார்த்தோம்னா எல் லோக்கல், இ என்க்ளோஸ்ட், ஜி ஃபார் குளோபல், பி ஃபார் பில்டின். எல் லோக்கல், லோக்கலுக்குள்ளது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். தென் என்க்ளோஸ்டு இ, ஜி குளோபல், தென் பில்டின். இதுதான் எல்ஜிபி ரூல். இப்போ நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் ஸ்கோப். டைப்ஸ் ஆஃப்
variable scopes. Chapter 3 scoping, types of variable scope. Types of variable scope வந்து 4 types இருக்கு. 4 types of variable scope இருக்கு. 1 local scope, 2 global scope, 3 enclosed scope, 4 built-in scope. என்னென்ன ஸ்கோப்ஸ் எல்லாம் இருக்கு? லோக்கல், குளோபல், என்க்ளோஸ்ட், பில்ட்-இன் அப்படின்னு 4 டைப்ஸ் இருக்கு. இப்போ லோக்கல் ஸ்கோப் பார்த்தோம்னா இந்த லோக்கல் ஸ்கோப் வந்து எதை ரெஃபர் பண்ணணும்னா என்னென்ன வேரியபிள்ஸை ரெஃபர் பண்ணணும்னா கரண்ட் ஃபங்க்ஷனில் இருக்கிற வேரியபிள்ஸை மட்டும் ரெஃபர் பண்ணும். அப்போ ஃபங்க்ஷன் வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்யும்னா நம்மளுடைய ஃபங்க்ஷனுக்குள்ளே என்னென்ன வேரியபிள்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத மட்டும் லுக் பண்ணும். அப்படி இல்லைன்னா தான் அவுட்டர் ஸ்கோப்பை வந்து என்ன செய்யும்? செக் பண்ணவே செய்யும். ஃபஸ்ட்டு வந்து எதை மட்டும் தான் செக் பண்ணும்? லோக்கலாக உள்ள வேரியபிள் நேம்ஸை மட்டும்தான் செக் பண்ணும். இது வந்து லோக்கல் ஸ்கோப். இப்போ லோக்கல் ஸ்கோப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா டிஸ்பு. இந்த டிஸ்புக்குள்ளே தான் என்ன செய்கிறோம்? ஏஐ யூஸ் பண்ணியிருக்கோம். இது லோக்கலாக, தென் பிரிண்ட் ஏ, தென் டிஸ்பு. இது வந்து லோக்கல் ஸ்கோப். தென் இந்த ஏ வந்து எதுக்குள்ளே? லோக்கலுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது, பிரிண்ட் ஏ. அப்போ எக்ஸிக்யூஷனில் வந்து 7 நமக்கு கிடைக்கும். இந்த ஏ வந்து எங்கே தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம்? லோக்கல்லே டிஃபைன் பண்ணியிருக்கோம், லோக்கல்லே அக்சஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து குளோபல் ஸ்கோப். அதாவது நம்மளுடைய ப்ரோக்ராமில் ஃபங்க்ஷனுக்கு வெளியே என்னென்ன வேரியபிள்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அது குளோபல் வேரியபிள். இந்த குளோபல் வேரியபிளை நம்ம என்ன செய்யலாம்? ஃபங்க்ஷனுக்கு உள்ளேயும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபங்க்ஷனுக்கு வெளியவும் என்ன செஞ்சுக்கலாம்? அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் டு 10 இதை வந்து குளோபலாக என்ன செய்ய முடியும்? யூஸ் பண்ண முடியும். தென் வந்து லோக்கலாக ஒரு ஏ இருக்குது. அப்புறம் இது லோக்கல் ஏ, தென் இது குளோபல் ஏ. இப்போ லோக்கலுக்குள்ள பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து லோக்கல் ஸ்கோப்பில் உள்ளதை தான் எடுத்துக்கிறோம். அப்போ ஏ ஈக்குவல் டு 7 தான் நமக்கு என்ன வரும்? இந்த லோக்கலுக்குள்ளே ஏ வந்து 7ஆக இருக்கும். இந்த லோக்கலை விட்டு வெளியே வரும்போது ஏயோட வேல்யூ 10ஆக இருக்கும். அப்போ நமக்கு வந்து அவுட்புட் வந்து என்ன கிடைக்கும்? 7, 10. அப்போ இன்சைட் ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்குள்ளே 7ஆகவும் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் இந்த லோக்கல் டிஸ்புக்கு வெளியே ஏயோட வேல்யூ 10ஆகவும் என்ன ஆகும்? ஒர்க் ஆகும். அப்போ இந்த ஏ வந்து குளோபல் ஸ்கோப்பில் டிஃபைன் பண்ணியிருக்கோம், இந்த ஏ லோக்கல் ஸ்கோப்பில் டிஃபைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்க்ளோஸ் ஸ்கோப். இப்போ எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜையும் ஃபங்க்ஷனை வந்து என்ன செய்ய முடியும்? நெஸ்ட் பண்ண முடியும். அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷனை என்ன செய்ய முடியும்? பண்ண முடியும். அப்போ இப்படி இதை மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷனை வந்து கண்டெயின் பண்ணி வச்சுக்கிறதுனால அந்த அதாவது வெளியே அவுட் சைடில் உள்ள ஃபங்க்ஷனில் உள்ள வேரியபிள் வந்து என்ன செய்ய முடியும்? இன்னர் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். இந்த இன்னர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண முடியும். இந்த கம்பைலர் இன்டர்பிரட்டரும் ஃபஸ்ட்டு வந்து லோக்கலில் சர்ச் பண்ணணும். லோக்கலில் இல்லைன்னா என்க்ளோஸ்டு உள்ள ஸ்கோப்பில் உள்ளதையும் சர்ச் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா டிஸ்புங்கிறது ஒரு அவுட்டரில் உள்ள ஒரு ஃபங்க்ஷன். அதுக்குள்ள டிஸ்பு 1 என்ன செய்கிறோம்? லோக்கலாக டிஃபைன் பண்ணுறோம். இப்போ இந்த டிஸ்பு 1ங்கிறதுல பிரிண்ட் ஏன்னு கொடுக்கும். உங்கள் ஏஐ என்ன செய்யலை? டிஃபைன் பண்ணவே இல்லை. அப்போ லோக்கலில் டிஃபைன் பண்ணலைன்னா அப்போ அவுட்டரில் போய் பார்க்கும். அது இதுவும் உள்ள ஒரு மெம்பராக இருக்கிறதுனால டிஸ்போ வந்து டிஸ்போட மெம்பராக இருக்கிறதுனால ஏஐ என்ன செய்ய முடியும்? ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ 10 கிடைக்கும். தென் மறுபடியும் ஏஐ ஓப்பன் பண்ணுறோம், இப்பவும் 10 கிடைக்கும் அவுட்டரில். அப்போ இந்த டிஸ்பு 1 வந்து டிஸ்புக்குள்ளே டிஃபைன் பண்ணியிருக்கிறதுனால இந்த டிஸ்புக்குள்ளே என்னென்ன வேரியபிள்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணிக்குமோ அது எல்லாத்தையுமே எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம்? டிஸ்பு 1 யூஸ் பண்ணிக்கலாம். அதனால நமக்கு அவுட்புட் வந்து 10, 10 கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பில்ட்-இன் ஸ்கோப். இது வந்து ஒரு வைடர் ஸ்கோப். இது வந்து என்னன்னா என்னென்ன நேம்ஸ் எல்லாம் ப்ரோக்ராம் ஸ்கோப்புள்ள ப்ரீலோட் ஆகுதோ அது எல்லாமே என்னது? பில்ட்-இன் ஸ்கோப்பில் வரும். இப்போ கம்பைலர் இன்டர்பிரட்டரோ ஸ்டார்ட் ஆகும்போது என்னென்ன நேம்ஸ் எல்லாம் ப்ரீலோட் பண்ணுறோமோ ப்ரோக்ராம் ஸ்கோப்பில் வரும். இப்போ வேரியபிள் அல்லது மாடுல், எனி வேரியபிள் ஆர் மாடுல் டிஃபைன்ட் இன் தி லைப்ரரி ஃபங்க்ஷன். லைப்ரரி ஃபங்க்ஷன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் உள்ள என்னது? லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் நிறையா வச்சுப்போம். அதில் உள்ள வேரியபிள்ஸ் எல்லாமே என்னது? பில்ட்-இன் ஆர் மாடுல் ஸ்கோப்னு சொல்லுவோம். இது எல்லாமே என்னன்னா ப்ரோக்ராம் லோட் ஆகும்போது அதாவது இம்போர்ட் பண்ண உடனே லைப்ரரி ஃபைல்ஸ் எல்லாமே என்ன ஆகிடும்? லோட் ஆகிடும். இப்போ நம்மளுடைய எந்த ப்ரோக்ராம் இருக்குது, இதில் பில்ட்-இன் அல்லது மாடுல் ஸ்கோப் இருக்குது. இந்த பில்ட்-இன் மாடுல் வந்து லைப்ரரி ஃபைல்ஸ் அசோசியேட் வித் தி சாஃப்ட்வேர். இது உள்ள டிஸ்பிளே இதுக்குள்ள ஃபங்க்ஷன்ஸ் லோக்கலு, என்க்ளோஸ்டு, தென் குளோபலு. இந்த ஃபங்க்ஷன்ஸ் மாடுல் வந்து பேக்கேஜஸாக தான் வரும். அதனால் இது எல்லாமே எதுக்குள்ளே தான்? பில்ட்-இன் ஸ்கோப்புக்குள்ளே வந்துடும். பில்ட்-இன் ஸ்கோப்புக்குள்ளே வந்துடும். இது எல்லாமே ப்ரீலோட் ஆகி பில்ட்-இன் ஸ்கோப்புக்குள்ளே வந்துடும். லோக்கலில் இல்லைன்னா, குளோபலில் இல்லைன்னா, என்க்ளோஸ்டு இல்லைன்னா எதுலேருந்து எடுத்துக்கிறோம்? பில்ட்-இன்லேருந்து எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் மாடுல். சாப்டர் 3 ஸ்கோப்பிங். மாடுல். இப்போ மாடுல் வந்து என்னென்னா ஒரு பார்ட் ஆஃப் ஏ ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராமில் உள்ள ஒரு பார்ட் வந்து ஒரு மாடுல். ப்ரோக்ராம்ஸை வந்து என்ன செய்கிறோன்னா என்ன செய்கிறோம்? சின்ன சின்ன மாடுல்ஸாக பிரித்து எழுதுகிறோம். இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு மாடுல்ஸும் எப்படி இருக்கும்? இண்டிபெண்ட்டாக இருக்கும். ப்ரோக்ராம்ஸை வந்து என்ன செய்வோம்?
programs are composed of one or more independently developed modules. மோர் தென் ஒன் மாடல்ஸ் வச்சு நம்மளால என்ன செய்ய முடியும், ப்ரோக்ராம் எழுத முடியும். அந்த ஒவ்வொரு மாடலும் எப்படி இருக்கும், இண்டிபெண்டாக இருக்கும். அப்போ ஒரு சிங்கிள் மாடலில் என்ன இருக்குன்னா செவரல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் க்ளோஸ்லி ரிலேட்டடாக இருக்கும். ஒரு சிங்கிள் மாடலில் ஒன்று அல்லது மோர் தென் ஒன் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், ரிலேட்டடாக இருக்கும். இப்போ மாடல்ஸ் வந்து இண்டிவிஜுவல் லெவல்லையும் என்ன செய்யும், பெர்ஃபெக்டாக ஒர்க் பண்ண முடியும். அதே சமயத்தில் வேறு மாடல் கூட நம்மளால் என்ன செய்ய முடியும், இன்டெகிரேட் பண்ண ஜாயின் பண்ணவும் முடியும். அப்போ ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் வந்து நம்மளோட ப்ரோக்ராமிங்கை ஈஸி பண்ணுறதுக்காக அல்லது டீபக்கிங்கை ஈஸி பண்ணுறதுக்காக நம்ம என்ன செஞ்சு வச்சுப்போம், மாடலாக க்ரியேட் பண்ணியிருப்போம். இந்த மாடலாக க்ரியேட் பண்ணுறதுனால ப்ரோக்ராமிங் ஈஸியாக இருக்கும், டீபக்கிங்கும் ஈஸியாக இருக்கும். அப்போ ப்ரோக்ராம் வந்து என்ன செஞ்சுருக்கோம், ஒவ்வொரு ஃபங்க்ஷன் ஸ்மால் ஃபங்க்ஷனல் மாடல்ஸாக நம்ம என்ன செஞ்சுப்போம், பிரித்து வச்சு ஒரு அவுட்புட்டை தரதுக்கு என்ன செய்யும், ஜாயின் ஆகி என்ன செய்யும், ஒர்க் ஆகும். அப்போ ஒரு மாடல் வந்து என்ன செய்யும், மாடலாக பிரித்து வச்சுருக்கிறது ஜாயின் ஆகி நமக்கு என்ன செய்யும், ஒரு அவுட்புட்டை தரும். அப்போ இந்த ப்ராசஸ் அதாவது என்ன செய்கிறோம், ஒரு சப்டிவைட் பண்ணுறோம்ல ப்ரோக்ராமை ஒவ்வொன்றா, அந்த ப்ராசஸுக்கு பேர் மாடலர் ப்ரோக்ராமிங். இந்த மாடலர் ப்ரோக்ராமிங் வந்து ப்ரோக்ராமர்ஸுக்கு வந்து ஒர்க்கை என்ன செஞ்சு கொடுக்கும், டிவைட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி இந்த ஒர்க்கை தனித்தனியாக உள்ள ஒர்க்கை என்ன செய்ய முடியும், தனித்தனியாக டிவைட் பண்ணி தனித்தனியாக ஒர்க்கும் பண்ணிக்கலாம், டீபக்கும் பண்ணிக்கலாம். இப்போ மாடல்ஸுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ப்ரொசீஜர்ஸ், சப்ரூட்டீன், ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் மாடல்ஸுக்குள்ள எக்ஸாம்பிள். இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடல் பார்த்தோம்னா டிசேபிள் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னெல்லாம் பார்த்தோம்னா மாடலில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், ப்ராசஸிங் லாஜிக் இருக்கும், டேட்டா இருக்கும். மாடல்ஸ் வந்து செப்பரேட்டாக என்ன செய்ய முடியும், கம்பைல் பண்ணி ஸ்டோர் பண்ண முடியும். மாடல் வந்து ப்ரோக்ராம் கூட இன்க்ளூட் பண்ண முடியும். மாடல் செக்மெண்ட்டை வந்து நம்ம என்ன செய்ய முடியும், நேமையும் பாராமீட்டர்ஸையும் கொடுத்து என்ன செய்ய முடியும், இன்வோக் பண்ண முடியும். மாடல் செக்மெண்ட்டை இன்னொரு மாடல் என்ன செய்ய முடியும், யூஸ் பண்ண முடியும். இப்போ பெனிஃபிட்ஸ் பார்த்தோம்னா மாடலர் ப்ரோக்ராமோட பெனிஃபிட்ஸை லெஸ் கோட் டு பி ரிட்டன். கோட் வந்து கொஞ்சம் எழுதினா போதும், நிறைய மாடல்ஸை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி எழுத வேண்டிய அவசியம் இல்லை, என்ன செஞ்சுக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். ப்ரோக்ராம் டிசைன் வந்து ரொம்ப ஈஸியாக டிசைன் பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொரு டீமும் ஒரு பர்டிகுலர் பார்ட் ஆஃப் கோடை மட்டும்தான் டீல் பண்ணுறதுனால ப்ரோக்ராம் வந்து ஈஸியாக டிசைன் பண்ண முடியும். அதே மாதிரி மாடலர் ப்ரோக்ராமிங் வந்து ஒரு அப்ளிகேஷனில் நிறைய ப்ரோக்ராம்ஸை என்ன செய்ய கொலாபரேட் பண்ண வைக்க முடியும். ஒரே அப்ளிகேஷனில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் சேர்ந்து என்ன செய்ய முடியும், மாடலர் ப்ரோக்ராமிங் இருக்கிறதுனால எழுத முடியும். இப்போ இந்த கோடு வந்து மல்டிபிள் ஃபைல்ஸில் என்ன செஞ்சுப்போம், ஸ்டோர் பண்ணிப்போம். வேறு நிறைய தனித்தனி ஃபைல்ஸாக இருக்கும். அதில் இந்த கோடு வந்து ஷார்ட்டாக சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. எரர்ஸ் இருந்தால் ஈஸியாக என்ன செய்ய முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா அது பர்டிகுலர் அந்த சப்ரூட்டீன் ஃபங்க்ஷனுக்குள்ளே லோக்கலைஸ்டு பண்ணி வைக்கிறதுனால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒரே கூட வேறு அப்ளிகேஷன் என்ன செய்ய முடியும், அக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்கோப்பிங் ஆஃப் வேரியபிள் ஈஸியாக என்ன செய்ய முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். இதெல்லாம் பெனிஃபிட்ஸ். இப்போ அக்சஸ் கண்ட்ரோல்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு செக்யூரிட்டி டெக்னிக். இந்த அக்சஸ் கண்ட்ரோலை யூஸ் பண்ணி யார் எதை வியூ பண்ண முடியும், கம்ப்யூட்டிங் என்வாயர்மெண்ட்டில் உள்ள ரிசோர்ஸஸை, எந்த ரிசோர்ஸஸை யார் யூஸ் பண்ண முடியுங்கிறத என்ன செய்ய முடியும், ரெகுலேட் பண்ணுறோம். இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் கான்செப்ட் இன் செக்யூரிட்டியில் அக்சஸ் கண்ட்ரோல் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் கான்செப்ட். இது வந்து ஆப்ஜெக்டோட ரிஸ்க்கை வந்து மினிமைஸ் பண்ணுது. இதை வேற வேர்டில் சொன்னோம்னா டேட்டாவை அக்சஸ் பண்ணுறதுக்கு சம் ரெஸ்ட்ரிக்ஷன், செலக்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கும். அதுதான் அக்சஸ் கண்ட்ரோல். இப்போ நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அக்சஸ் கண்ட்ரோலை வந்து அக்சஸ் மாடிஃபையரை யூஸ் பண்ணி என்ன செய்வோம், கொடுத்துருப்போம். இப்போ கிளாசிக்கல் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜஸ் C++, ஜாவாவில் வந்து பப்ளிக் ப்ரைவேட் ப்ரொடெக்டர்ங்கிற கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி என்ன செய்வோம், இந்த அக்சஸை கண்ட்ரோல் பண்ணுவோம். அப்போ பர்டிகுலர் கிளாஸ் மெம்பர்ஸ் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு கொண்டு வருவோம். இப்போ ப்ரைவேட் மெம்பர்ஸ் ஆஃப் எ கிளாஸ் வந்து என்ன செய்ய, அவுட் சைடில் ஒரு கிளாஸை வந்து என்ன செய்ய முடியாது, அக்சஸ் பண்ண முடியாது. ப்ரைவேட் மெம்பர்ஸ் ஒரு கிளாஸோட ப்ரைவேட் மெம்பர்ஸ் வந்து அவுட் சைடில் உள்ள கிளாஸால என்ன செய்ய முடியாது, அக்சஸ் பண்ண முடியாது. அந்த கிளாஸ் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், ப்ரைவேட் மெம்பர்ஸை ஹேண்டில் பண்ண முடியும். பப்ளிக் மெம்பர்ஸை யாருனாலும் என்ன செய்ய முடியும், அக்சஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த பப்ளிக் மெம்பர்ஸ் வந்து ப்ரைவேட் மெம்பர்ஸை என்ன செய்யும், அக்சஸ் பண்ணும். இந்த ப்ரைவேட் மெம்பர்ஸை இப்போ பப்ளிக் மெத்தடை ஆப்ஜெக்ட் ஆஃப் சேம் கிளாஸ் வந்து என்ன செய்யும், ஒரு ஆப்ஜெக்டை வச்சு என்ன செய்ய முடியும், இந்த பப்ளிக் மெத்தடை அக்சஸ் பண்ண முடியும்.
இந்த அரேஞ்ச்மெண்ட்டை இந்த அரேஞ்ச்மெண்ட் ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளும் பப்ளிக் மெத்தட்ஸும் அந்த அரேஞ்ச்மெண்ட்டை தான் என்ன சொல்லுவோம்னா பிரின்சிபல் ஆஃப் டேட்டா என்கிரிப்ஷன் சொல்லும். பிரின்சிபல் ஆஃப் டேட்டா என்கிரிப்ஷன் சொல்லும். ப்ரொடெக்டட் மெம்பர்ஸ் வந்து என்ன செய்ய முடியாது, வெளியே வந்து அக்சஸ் பண்ண முடியாது. எதுக்குள்ள மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும், அந்த கிளாஸும் சப் கிளாஸும் மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும், வேற எதுவும் அக்சஸ் பண்ண முடியாது. அப்போ ஸ்பெசிஃபிக் ரிசோர்ஸஸ் பேரண்ட் கிளாஸ் வந்து என்ன செய்ய முடியும், சைல்டு கிளாஸுக்கு இன்ஹெரிட் பண்ண முடியும் ப்ரொடெக்டட் மெம்பர்ஸில். இப்போ பைத்தானில் இதை மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு எஃபெக்டிவ் மெத்தட் எதுவும் கிடையாது. பைத்தானில் வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா நேமிங் மெத்தடுக்கு முன்னாடி ப்ரிஃபிக்ஸ் பண்ணுறோம். சிங்கிள் அல்லது டபுள் அண்டர்ஸ்கோரை யூஸ் பண்ணி ப்ரைவேட்டாக அக்சஸ் பண்ணுங்கிறதுக்கு என்ன செய்வோம், பைத்தானில் ஸ்பெசிஃபை பண்ணிப்போம். இந்த அக்சஸ் கண்ட்ரோலை ப்ரிஃபிக்ஸ் பண்ணி அக்சஸ் கண்ட்ரோலை மெயின்டைன் பண்ணுவோம். இப்போ எல்லா மெம்பர்ஸும் டிஃபால்ட்டாக வந்து பைத்தான் கிளாஸில் வந்து பப்ளிக், C++ ஜாவாவில் ப்ரைவேட். இப்போ வேரியபிள் வந்து பப்ளிக், பைத்தானில் வந்து எந்த வேரியபிள்னாலும் பைத்தானில் வந்து ஒரு கிளாஸில் பைத்தான் கிளாஸில் எல்லாமே பப்ளிக் தான். ஆனால் C++ ஜாவாவில் ப்ரைவேட், டிஃபால்ட்டாக ப்ரைவேட்டு. பைத்தானில் வந்து என்ன செய்ய முடியும், எந்த மெம்பர்னாலும் அவுட் சைட் கிளாஸ் என்வரன்மெண்ட்லேருந்து அக்சஸ் பண்ண முடியும். C++ ஜாவாவில் அவுட் சைட் கிளாஸ் என்வரன்மெண்ட்லேருந்து எல்லா மெம்பர்ஸையும் என்ன செய்ய முடியாது, அக்சஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் சாப்டர் அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜிஸ்.